ஒரு பணக்காரன் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கான். இவன் விஐபியா இருக்கவும் அந்த ஹோட்டலோட மேனேஜரே வந்து என்ன சாப்பிட வேணும்னு கேக்குறாரு. இவனும் அந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷலா இருக்குதோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுறான். ஆனா இவங்க எதை கொண்டு வந்து கொடுத்தாலுமே அதுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு பிடிக்கலன்னு சொல்லி சாப்பாட்டை திருப்பி அனுப்பி விட்டுறான். இவன் விஐபியா இருக்கவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மேனேஜரும் உலகத்துல இருக்க எல்லா நாட்டோட ஸ்பெஷல் டிஷ்ஷையும் கொண்டு வந்து அவனுக்கிட்ட பிரசன்ட் பண்றாரு. அப்பயுமே அவனை யாராலுமே திருப்திப்படுத்த முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு சமைச்சு கொடுக்கிற ஷெஃப்களுக்கே கோவம் வந்துருது. சோ இதுக்கு மேல எங்களால எதுவும் சமைச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த விஐபியும் 3 நாள் தங்குறதுக்கான பிளான்ல தான் அந்த ஹோட்டலுக்கே வந்திருப்பான். இப்ப சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே கிளம்பிடுறேன்னு சொல்றான். அதை பார்த்த மேனேஜர் கிச்சனுக்குள்ள வந்து எப்படியாவது ஒரு நல்ல மெனுவை செஞ்சு கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. இத பார்த்துட்டு இருந்த ஜூனியர் பொண்ணு அவன் திருப்பி அனுப்பின பிளேட்ல என்ன வாசனை அடிக்குதுன்னு பாக்குறா. அதை வச்சு அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு கண்டுபிடிச்சிடறா. சோ இது எதையுமே இல்லாத ஒரு புது டேஸ்ட்ல அவளுக்கு ஒரு புதுசா ஒரு டிஷ் ஒன்னு செஞ்சு கொடுத்து விடுறா. அந்த பிளேட் உள்ள போயிட்டு திரும்பி வந்ததும் அதை திறந்து பார்த்தா உள்ள எதுவுமே இல்லாம சுத்தமா இருக்கு. அதை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கொடுத்ததுமே அந்த சாப்பாடை பார்த்ததுமே இவன் விருப்பமே இல்லாம தான் உட்கார்ந்து இருக்கான். ஆனா அந்த பிளேட்டை திறந்ததுமே அதோட வாசனை அவனை சுண்டி இழுக்குது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்தா அவனோட அம்மா கையால சாப்பிட்ட ஞாபகம் வந்து அவன் கண்ணே இப்ப கலங்கிடுது. அந்த அளவுக்கு அது டேஸ்டா இருக்கு. அடுத்தடுத்து அவன் அனுப்புற எல்லா டிஷ்ஷையுமே அவன் ரசிச்சு சாப்பிடுறான். கடைசியா அன்னைக்கே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவன் அவன் பிளானை கேன்சல் பண்ணி அந்த ஹோட்டல்லே தங்கலான்னு முடிவு எடுத்துறான். ஆனா அடுத்த 5 நாளைக்கு அந்த பொண்ணு தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு கண்டிஷனும் போட்டுறான்.